ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஹிந்தி படமாக வெளியான அன்வர் கா அஜாப் கிஸ்ஸா அப்படின்ற படத்தை இப்போ தமிழ் டப்பிங்ல இவன் துப்பறிவாளன் அப்படின்ற பேர்ல வெளியிட்டிருக்காங்க. இந்த படம் யூடியூப்ல தந்தி ஒன்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். அன்வர் ஒரு கிளம்சியான டிடெக்டிவ். இவர் சீட் பண்ற மனைவிகளை கண்காணிக்கிற வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. இவர் கண்காணிக்கிறது அந்த நபருக்கே தெரியற மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. ஒரு போட்டோ எடுக்கும்போது பாத்தீங்கன்னா ஷட்டர் சவுண்ட் கூட ஆஃப் பண்ணாம எடுப்பாரு. இதனாலேயே அவர் மாட்டிக்கிறாரு. இந்த மாதிரி வீக்கான ஒரு டிடெக்டிவா இவர் இருக்காரு. இவருக்கு ஒரு பெக்குலியரான ஒரு பழக்கம் இருக்கு. அதாவது ட்ரூ லவ் அப்படின்றது அரேஞ்ச் மேரேஜால கிடைக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இவர் இருப்பாரு. இதனாலேயே பாத்தீங்கன்னா சில திருமணமாக போற பெண்களை இவர் ட்ரேஸ் பண்ணும்போது இது இவருடைய வேலைக்கு முரணா அமைது. அது மட்டும் இல்லாம இவர் ஹையர் பண்றவங்க எந்த நோக்கத்தோட பண்றாங்க அப்படின்றத இவர் தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் யார் அப்படின்ற ஒரு தேடல்ல இவர் களமிறங்குறாரு. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்துடைய கதையே. நவாஸ்தீன் சித்திக் ஒரு ரீசெண்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. அனன்யா சாட்டர்ஜியோட அந்த லவ் போர்ஷன் எல்லாமே பெருசா வந்து ஒர்க் அவுட் ஆகல. அவங்களுடைய கேரக்டருக்கு ஸ்கோப் இருந்தாலுமே அதை அவங்க யூஸ் பண்ணல அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த படத்துல நிறைய சப்ளாட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அது இந்த படத்துக்கு வேல்யூ ஆட் பண்ணல, லென்த் தான் ஆட் பண்ணிருக்கு. படத்துல இருக்கிற நிறைய காட்சிகள் பாத்தீங்கன்னா அதோட ரன் டைம் விட அதிகமா ஓடிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தரதான் செய்யுது. இந்த படத்துல ஒரு கதை அப்படின்றது இல்லாம ஒரு ரேண்டமான சீக்வன்சஸாவே இந்த படம் வந்து நடந்துட்டே இருக்கும். அதனாலேயே நம்மளுக்கு ஒரு கனெக்ட் அப்படின்றது இருக்காது. இன்டெலெக்டா ஒரு படம் எடுக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல ஒரு டிசாஸ்டர் மூவியா எடுத்து வச்சிருக்காங்க. படத்துடைய பேசிங் ஸ்லோவா இருக்கு. மொத்தத்துல இது ஒரு பில் ஆவரேஜ் மூவியா வந்திருக்கு. படத்துல அடக்கான இருக்கு. சோ ஃபேமிலியோட பார்க்காதீங்க. இவன் துப்பறிவாளன் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 4/10.